ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் சேனல். நான் எப்போவுமே தோசைக்கு ஆட்டும் போதே உளுந்தில் கூட ஒரு சரங்கு போட்டு எப்போவுமே வடை சுடுறதுக்காக எடுத்து வச்சுக்கிடுவேன். ஆனால் நான் ரொம்ப கட்டியாக ஆட்டுவேனான்னு கேட்டால் கிடையாது. எப்பவும் போல் தோசைக்கு ஆட்டுற மாதிரி தான் ஆட்டுவேன். பாருங்கள், நீங்களே பாருங்கள், தோசைக்கு ஆட்டுற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப கட்டியாகவும் கிடையாது. நான் ஒரு சரங்கு எக்ஸ்ட்ரா போட்டோம் அப்படின்னா ஒரு 10 வடை அளவுக்கு செஞ்சுக்குவேன். இந்த மாதிரி நமக்கு தோசைக்கு தேவையான அளவு வச்சுட்டு நமக்கு தெரியும் இல்லையா, ரெகுலராக ஆட்டும்போது. அதனால் நம்ம எவ்வளோ உளுந்து போட்டோம், ஒரு டம்ளர் போட்டோம் அப்படின்னா அதுக்கு இவ்வளோ தான் கிடைக்குங்கிறது தெரியும். இந்த மாதிரி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஈவினிங் டைமாக சும்மா 2 வெங்காயம், பச்சை மிளகாய், 2 வெங்காயத்தை எடுத்து பொடுசாக நறுக்கிக்கிடுவேன். நறுக்கிட்டு இப்படி பண்ணும்போது நம்ம உளுந்த வடை இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்காது. நம்ம நினச்ச நேரம் சுட்டுக்கிடலாம். நான் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கூட காலையில் 2 மதியம் 2 கூட போட்டுக்கிடுவேன். 2 வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய், இல்லை ஒரு பச்சை மிளகாய், உரப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் பச்சரிசி மாவு வீட்டில் நம்ம எப்போவுமே வச்சுருப்போம் இல்லையா, அரிசி அரைச்சோ இல்லை பாக்கெட்டில் வாங்கியோ செஞ்சு வச்சுருப்போம். அதிலேருந்து ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் எடுத்து அந்த பச்சரிசி மாவு ட்ரையாக இருக்கிறதுனால அந்த மாவு கொஞ்சம் நெய்த்தியாக நம்ம தோசைக்கு ஆட்டின மாவில் எடுத்ததுனால கொஞ்சம் நெய்த்தியாக இருக்குமா, அதில் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், நான் பிசைகிற வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். இப்போ அந்த பதம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஓரளவு கட்டியாக வந்துருச்சா. நீங்கள் வடை போடும்போது தண்ணியில் கையை முக்கிட்டு போட்டிங்கன்னா உங்கள் கையில் உளுந்த வடை ஒட்டாமல் எண்ணெயில் விழுந்துடும். ஏன்னா தண்ணியில் முக்கும்போது உளுந்த மாவு கையில் ஒட்டாது. அப்படி நீங்கள் ஒவ்வொரு தடவையும் போடும்போது தண்ணியில் முக்கி கையை முக்கி போட்டிங்க அப்படின்னா சூப்பராக வடை வந்துடும். கொஞ்சம் வெந்ததும் திருப்பி விட்டுட்டு எடுத்துடலாம். சூப்பரான உளுந்த வடை ரெடி. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு, நமக்கு பக்கத்தில் வடை வாங்குறதுக்கு ஆப்ஷன் இருக்கும், இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி தோசைக்கு ஆட்டும்போது எப்படி ஃப்ரிட்ஜ் இல்லாத இப்போ வீடே கிடையாது. அதனால் நீங்கள் எப்போ ஆட்டினீங்களோ அந்த டைமிங்கில் நம்மளால் டக்குன்னு செய்ய முடியாது. அந்த டைமிங்கில் எடுத்து என்ன பண்ணிடுங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் ஈவினிங் டைமாக செஞ்சு கொடுங்க. நான் எப்போவும் வாரம் மாவாட்டும் போது இப்படி தான் செய்வேன். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, நீ செஞ்சால் மட்டும் நல்லா வருது, நாங்கள் செஞ்சால் என்ன குடிக்குது அப்படின்னு. அந்த பச்சரிசி மாவு கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுலாம் இருக்குது. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.